வீடுகளுக்கு கதவு ஜன்னல், வீட்டிலே பெண்கள் பாத்திரம், இப்படி 5 தொழிலாளர்களை மிகவும் கேவலப்படுத்திய மத்திய நிதியமைச்சர் சீதாராமனை வன்மையாக கண்டித்தடைக்கின்ற ஆர்ப்பாட்டத்தை சீரோடு சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கின்ற விஸ்வகர்ம சமுதாயத்துடைய அனைத்து சங்கங்களுக்கும் மற்றும் அனைத்து இங்கு வருகின்ற விஸ்வகர்ம சமுதாய சொந்தங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய தென் மாநாட்டு தமிழ் விஸ்வகர்ம சங்கத்தின் சார்பாக அனைவரின் சார்பாக விஸ்வகர்ம சமுதாயத்தை இழிவுபடுத்தி பேசிய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை கண்டிக்கிறோம். இன்னும் இந்த மாதிரி ஆர்ப்பாட்டங்கள் நிறுத்தாமல் பல ஆர்ப்பாட்டங்கள் நடத்த வேண்டும். டெல்லியில் சென்று நம்முடைய பாரத பிரதமர் மோடியை சந்திக்க வேண்டும் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் நம்முடைய மத்தியில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி இடத்தில் இந்த பிரச்சனையை கொண்டு செல்ல வேண்டும். தமிழகத்துடைய முதல்வரிடம் மனு கொடுக்க வேண்டும். இந்த விஸ்வகர்ம போஜன திட்டத்தை பெயர் மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை மத்திய நிதியமைச்சர் சீதாராமனுக்கு வைத்து மோடிக்கும் பாரத பிரதமர் மோடி இடத்திலையும் இந்த மனுவை கொடுக்க வேண்டும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து விஸ்வகர்ம சொந்தங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். ஜெய் விஸ்வகர்மா, ஜெய் விஸ்வகர்மா, ஜெய் விஸ்வகர்மா. அடுத்ததாக திரு ரகுநாதன் அவர்கள்.